Hi students. So last video நம்ம median பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து mode. So mode னா என்ன அப்படினு பார்க்கலாம். Mode is the observation with maximum frequency. So இப்போ ungrouped க்கு எப்படி நம்ம calculate பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா for ungrouped க்கு எப்படி நம்ம mode calculate பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். So find the mode of 3 5 5 7 2 3 3 இருக்கு. So இப்போ இதுல 3 அப்படிங்கற நம்பர் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 5ங்கிற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 1 2 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. மீதி எதுவுமே அப்படி ஒன்றும் ரிப்பீட் ஆகல. 7 1 டைம் 2 1 டைம் ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் எது ரிப்பீட் ஆகுது? 3ன்ற நம்பர் தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. therefore mode is equal to 3. இப்போ டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சிக்கு அதாவது எக்ஸ் அண்ட் எஃப் வேல்யூஸ் கொடுத்தாங்க, நம்ம எப்படி நம்ம மோட் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ. ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாருங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 22 தான் இருக்கலே பெருசு. ஸோ இந்த 22 கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் என்னன்னா மோடு, அவ்வளோதான். ஸோ 22 கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ வந்து என்னன்னா 125. ஸோ அப்போ மோட் இஸ் ஈக்குவல் டு 125. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 22. ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் என்னன்னா மோடு. புரியுதா? நெக்ஸ்ட் ஃபார் குரூப்டு டேட்டாவுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ குரூப்டு டேட்டாவுக்கு ஃபார்முலா, அதாவது கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மோட் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ ஹெச். ஸோ இதில் எல் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு மோடல் கிளாஸ் எப்படி நம்ம மீடியனுக்கு நம்ம மீடியன் கிளாஸ் நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி மோடுக்கும் மோடல் கிளாஸ் கிடைக்கும். ஸோ சம் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மோடல் கிளாஸோடைய லோயர் லிமிட் தான் வந்து என்னென்னா எல். அதே மாதிரி ஹெச் அப்படின்றது சைஸ், f1 அப்படின்றது அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி, அதுதான் வந்து என்ன f1 சொல்லுவோம். f0 அப்படின்றது ப்ரீவியஸாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி, f2ன்றது அதுக்கு கீழே f1க்கு கீழே இருக்கிறது தான் நம்ம வந்து f2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் நம்ம f2ன்னு சொல்லுவோம். ஸோ f2 இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த குரூப் நெக்ஸ்ட் டு த மோடல் குரூப். இப்போ கிளாஸ் இன்டர்வல்ஸ் அதாவது குரூப்டு டேட்டாக்கு எப்படி நம்ம மோட் கேல்குலேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எப்படி நம்ம மோடல் கிளாஸ் கேல்குலேட் பண்ணுவோம்? ஏன் மோடல் கிளாஸ் கேல்குலேட் பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன மோடுக்கு? மோட் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ ஹெச் இல்லையா? ஸோ எல் பிளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ ஹெச். ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாருங்கள். ஸோ இதில் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோன்னா 32. ஸோ இதுதான் வந்து என்னென்னா மோடல் கிளாஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா மோடல் கிளாஸ். ஸோ அப்போ எல் அப்படின்றது வந்து என்ன? இந்த பர்டிகுலர் மோடல் கிளாஸோட லோயர் லிமிட். ஸோ 40. f1 அப்படின்றது இதோடைய கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 32. அதாவது இது f1. f0ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம், ப்ரீவியஸ் டேர்ம் f0 28. நெக்ஸ்ட் f2 அப்படின்றது இதுக்கு அடுத்தது வருது. ஸோ இப்போ 24. h அப்படின்றது வித். ஸோ 40 to 60 இதோடைய வித் என்ன? 60லேருந்து 40 போயிடுச்சுன்னா 20. ஸோ அப்போது ஹெச்சோடைய வேல்யூ 20. ஸோ இப்போ இது எல்லாமே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எல் வந்து என்னென்னா 40 ப்ளஸ் f1 உடைய வேல்யூ 32 minus f0 உடைய வேல்யூ 28 divided by 2f1 2 into 32 minus f0 உடைய வேல்யூ 28 minus f2 உடைய வேல்யூ 24 into h உடைய வேல்யூ 20. so 40 plus 32 minus 28. so இதோடைய வேல்யூ 4 divided by 64 minus 28 minus 24. so minus 28 minus 24. so இதோடைய வேல்யூ minus 52 into 20. so 40 plus 4 divided by 64 minus 52. so it is 12 into 20. so 4 1s are 4 3s are 12. so 40 plus 20 by 3. so 20 by 3 அப்படின்னு வரும்போது 3 6 are 18. balance to 0.0. so same repeated 6.666 and so on. so round off பண்ணா 6.7 எடுத்துக்கிறேன். so 40 plus 6.7. so this is equal to 46.7. so this is the answer for mode.
ஸோ மோட் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா மீன் மீடியன் மோட்கான ரிலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். மோடோட ஆன்சர் மீடியனோட ஆன்சர் கொடுத்துட்டு மீன் கேல்குலேட் பண்ண சொல்லலாம், இல்லை மீன் அண்ட் மீடியன் கொடுத்துட்டு மோட் கேல்குலேட் பண்ண சொல்லலாம், இல்லை இந்த ஃபார்முலாவே கூட 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ உங்களுக்கு மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 1 2 3 எழுதிக்கோங்க. 1 2 3 இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. 1 2 3 ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் 1 2 3 அப்படின்ட்டு. ஸோ இது மோட்னு எழுதிக்கோங்க. இது மீடியன், இது மீன். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். அவ்வளோதான். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.